பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின், ரீசென்ட்லி விச் பேங்க் ஹேஸ் லான்ச் லிக்விட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம். அதாவது சமீபத்தில் எந்த பேங்க் வந்துட்டு லிக்விட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பிஓபி, பேங்க் ஆஃப் பரோடா தான் இப்போ சமீபத்தில் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான லயபிலிட்டிஸ் இருக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னா டிமாண்ட் லயபிலிட்டிஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று டைம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டிமாண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ கரண்ட் அக்கௌண்டா இருந்தாலும் சரி அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிமாண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் வந்துட்டு கஸ்டமர் இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் பேங்க் அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? எந்த ஒரு காரணமும் கேட்காம அவங்களுக்கு அதை கொடுத்தாகணும். அதனாலதான் நம்ம இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிமாண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதே டைம் லைபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வரும் அப்படின்னா, ஒன்னு பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்னு ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டின்னு சொல்லுவோம். சரியா? மூணாவது வந்து பல்க் டெபாசிட் பிடின்னு சொல்லுவோம். சரியா? எஃப்டி, ஆர்டி, பிடி இது எல்லாமே எதுக்குள்ள வரும் அப்படின்னா டைம் லைபிலிட்டிஸ்க்குள்ள வரும். சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போதே நம்ம ஒரு டைம் பீரியடா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். சரியா? உதாரணமா ஒரு 7 days லாகின் பீரியடு அல்லது 1 year லாகின் பீரியடு அல்லது 5 years லாகின் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு லாகின் பீரியட் அக்ரிமெண்ட்ல போட்டுப்போம். சரியா? இப்ப இந்த டைம் பீரியட் முடிஞ்சாதான் நம்ம அந்த பணத்தை வித்ட்ரால் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம சம் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை பெனால்ட்டியா சார்ஜ் பண்ணுவாங்க. அதை கொடுத்துட்டு தான் நம்ம அந்த தொகையை வெளியெடுக்க முடியும். சரியா? அதனால தான் இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டைம் லைபிலிட்டின்னு சொல்றோம். சரிங்களா? எது பிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் பல்க் டெபாசிட். சரியா? அதுவே இப்ப இந்த டிமாண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பெல்லாம் வந்து கஸ்டமர் வந்து பணத்தை கேட்கறாங்களோ அப்பெல்லாம் கொடுத்தாகணும். சரியா? அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லிக்விடிட்டி, ஈஸிலி லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா லிக்விட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டே நீங்க எப்போ வேணாலும் வேணும் போது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? அதை தான் நம்ம என்ன சொல்றோம், லிக்விட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ அடுத்ததா இந்த ஸ்கீமை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட கீ ஃபியூச்சர்ஸ். இப்போ இதுல மினிமம் டெபாசிட்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000. சரியா? அதுக்கப்புறம் நீங்க பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 1000ல பண்ணிக்கலாம். அதாவது 5,000, 6,000, 7,000, 8,000 அப்படின்னு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் வந்துட்டு எதுவும் சொல்லல. சரியா? அடுத்த மினிமம் டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 12 months, மேக்ஸிமம் டூரேஷன் வந்து 60 months, அதாவது 5 years. சரிங்களா? நீங்க வந்து ப்ரீமெச்சூர் பேமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஒரு அக்ரிமெண்ட் 1 yearக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு நடுவில் வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது பார்ஷியல் வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு அலௌட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 வந்துட்டு அலௌட். என்ன அப்படின்னா ஆஸ் மணி டைம்ஸ். சரியா? இதுதான் இதுல இருக்கிற பியூட்டியே. சரிங்களா? அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லிக்விட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்னு சொல்றோம். சரியா? எப்ப வேணாலும் நம்ம போட்ட பணத்தை எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 1000ல எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம், லிக்விட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்னு சொல்றோம். சரிங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. சரிங்களா? இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.